சங்கீதம் 147 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147வது அதிகாரம் 5வது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாந்த குணமுள்ளவரை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லுகிற உன்னை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அவன் 6 மாதம் கடந்து போயாச்சு. ஆமென், ஆமென். தாழ்மை இல்லாம, பொறுமை இல்லாம, பொறுமை இருந்தோம் அவன் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அவன் விசுவாசத்தினின்று விலகி போய், ஆமென், அவன் விசுவாசம் குறைந்தவர்களாய், இல்ல காரியம் நடக்குமோ வாய்க்குமோ வாய்க்காதோ என்று சொல்லி அவன் நாவன் வார்த்தைகள் யாவையும் பிழைத்து கொண்டு, அல்லேலூயா, நாட்கள் கடந்து போனதெல்லாம் இருக்கட்டும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னா ஒரு துன்மார்க்க மனுஷனுடைய காரியமா இருக்கிறது. எது? நீ 6 மாதம் அவன் மலடியா இருப்பதுக்கு ஒப்பதா இருக்கிற உடனே சூழ்நிலையை நீயே உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறது, அது துன்மார்க்கனுக்கு ஒத்த காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவ தருகிற பரீட்சையை சொல்லல, அவன் பிசாசினால் வருகிற அவன் உபத்திரத்தை நான் சொல்லல. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் தருகிற புடமிடுதலை நான் இதில் சொல்லவல்ல. நாமவே நம்முடைய சிந்தனையின்படியும் நம்முடைய செயலின்படியும் நம்முடைய அறிவின்படியும் நம்முடைய சொந்த வழி நிமித்தமாய் அவன் தெரிந்து கொண்ட உபத்திரவத்தை நான் சொல்ல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற காரியம். ஆண்டவர் தருகிற புடமிடுதலையும் அவன் பிசாசினால் வருகிற போராட்டத்தையும் அவன் நம்முடைய அவன் சுயத்தினால் நாம் வருத்தின அவன் போராட்டத்தையும் நன்றாக வேறு பிரித்து பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எரிச்சல் வந்த பிறகு, எரிச்சல் அதிகமான பிறகுதான் என்ன வருகிறது? கோபம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கோபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் கோபம் அவன் சூரியன் உதிக்கும் போது தோன்றிட்டுன்னு சொன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அது மறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க கோபம் சூரியன் அஸ்தமாகிற நேரத்திலே தோன்றிட்டுன்னு சொன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோபம் தணிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப அதுக்கு ஒப்பனையா இருக்கிற உங்களுடைய துக்கங்கள் பாரங்கள் ஆனாலும் சரி, எப்படி கோபத்துக்கு ஆண்டவர் கால நிர்ணயம் வைத்திருக்கிறாரோ, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய துன்பத்திற்கும் ஆண்டவர் தருகிற பரீட்சையானாலும் சரி, புடமிடுதல் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு நேரத்தை நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய புடமிடுதலும் பிசாசினால் வருகிற போராட்டமும் நாட்கள் நீடித்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல அவன் இதுக்கு தெளிவாய் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். கோபம் வந்தாயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப இந்த கோபம் நம்முடைய செயலினாலே அதிகமாய் தாண்டி போகுதுன்னா வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்படி எரிச்சலுக்கு அடுத்து கோபம் வருகிறதோ கோபத்துக்கு அடுத்து பிசாசு உட்புகழ்ந்துவான். அல்லேலூயா. அங்க பிசாசு உட்புகழ்ந்ததுக்கு அப்புறம் அங்க கால நிர்ணயம் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்தை எங்க வசனத்தின் மூலமாய் தெளிப்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் வருகிற புடமிடுதலும் அவன் போராட்டங்களும் அவன் பரீட்சைகளுக்கும் எல்லாத்துக்கும் கால நிர்ணயம் உண்டு. இந்த 6 மாதம் அளவும் அவன் உபத்திரவம் பாடும் ஒருபோதும் தீரல. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றாய் மாறி மாறி வருதுன்னு சொன்னா அது ஆண்டவரினால வந்ததல்ல, நம்முடைய செயலினாலே வந்தது.